என்ன? ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்னன்னு? ஆன் தி வேன்னு மெசேஜ் அனுப்பியிருக்கான். ஆறுதலுக்கு எவனோ அனுப்புவான், எவனும் வரமாட்டான். எவ்வளோ பார்த்துருப்போம். இப்போ மெசேஜ் இல்லை, வாய்ஸ். அம்மாடி, நீங்க இருக்கிற இடம் எனக்கு தெரியும். அங்க அடிக்கடி இப்படி தான் நடக்குது. நான் பக்கத்துல தான் 10 நிமிஷத்துல வந்துருவேன். என்ன நடந்தாலும் போயிடாதீங்க. சத்தியமா வந்துருவேன். அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்கண்ணா. பரா வாய்ஸை கேட்டவொடனே உனக்கு அவ்வளோ தெரியும் வந்துருச்சா? வாய்ஸ கேட்டல்ல, நான் பக்கத்து ஊரு தான் 10 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொன்னார்ல. அங்க அடிக்கடி இப்படிதான் நடக்குது, என்ன நடந்தாலும் அங்க இருந்து போயிடாதீங்கன்னு ஒருத்தர் தெளிவா சொல்றாரு. வரது யாருன்னு போய் பாத்துட்டு வா. திரும்ப வந்தீனா நாங்க 2 பேரும் ரெடியா இருக்கோம். வந்துட்டான் போல இருக்கு. வரட்டும், எப்படி போறான்னு பார்க்கலாம். மா, ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஐயோ, என்னம்மா, பரவாயில்லம்மா. எப்படி நான் வந்தீங்க? நான் அனுப்பிச்ச மெசேஜுக்கு அவனுங்க ரிப்ளை பண்ணிட்டானுங்க. ஏமா, நீ உயிர் போற பயத்துல வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். அவனுங்க கேபிட்டல் லெட்டர் கூட ஆன் ஆனது தெரியாம மெசேஜ் அனுப்பிச்சிருக்கானுங்க. இதுலயே தெரியலையா போன் கை மாறி இருக்குன்னு? ஏமா, எல்லாம் ஓகே தானே? அண்ணன் எதுவும் லேட்டா வரும். ஓகே தான் அண்ணா, இன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஏதாவது ஒண்ணு ஆயிருந்ததுன்னா என் லைஃபே போயிருக்கும். மா மா என்னம்மா? கல்யாணம், மாப்பிள்ளையும், போலீஸ் எல்லாம் போச்சு. மா, இவனுக்கு போலீஸ் இல்லம்மா, டுபாங்ஸ். இங்க அடிக்கடி நடக்கும், அதான் சொன்னல. மணிமாறன், இந்த பாருங்க, போலீஸே வந்துருச்சு சார். நான் முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். புடிங்கண்ணே, மூர்த்தினே, அவன் தானே. நான் அதான் சொன்னல, அடிக்கடி இப்படி நீங்க நடக்குது. பண்ண ஹெல்ப்புக்கு நான் திருப்பி என்ன பண்ண போறேன்னு தெரியலண்ணா. மா, உதவிங்கிறது முதுகுக்கு பின்னாடி இருக்கிற மச்ச மாதிரி. அது பார்க்க முடியாது, ஆனா அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் உதவியும். நீங்களும் செஞ்சுக்கிட்டே இருங்க, அதுவே தேடி வந்து உங்களுக்கு